ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் திருவசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த காலை வேளையில் கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு ஒரு உண்மையை விளங்க பண்ணுகிறார், சொல்லிக் கொடுக்கிறார். உலகம் என்பதில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் அந்த உபத்திரவத்தில் நீங்களும் ஜெயிப்பீர்கள். நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்களும் அந்த உபத்திரவத்தை ஜெயிப்பீர்கள். திடனோடு இருந்தால் போதும். அந்த உபத்திரவத்தை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுதுதான் நான் உங்கள் நடுவில் கிரியை செய்கிறதை நீங்கள் காண முடியும் என்பதாக அதுக்கு அர்த்தம். இன்றைக்கு நாம் பல காரியங்களை கவனிக்கிறோம். அதில் ஒன்று, வட மாநிலங்களில் பல திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. பல மிஷனரிகள் ஒரு 20 ஆண்டுகள் அந்த மிஷனரி பணித்தளத்தில் ஊழியம் செய்த அநேக அந்த ஊழிய பாதைகள் எல்லாம் விட்டு தங்கள் பட்டணங்களுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறதை காண முடிகிறது. அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், ஒரு பெரிய பேரதிர்ச்சி என்னவென்றால், உபத்திரவப்படும் போது அது நிற்க அவர்களால் முடியவில்லை. சிலர் சொல்லுகிறார்கள், பொருளாதாரம் இல்லை எனக்கு, நான் அதனால் அங்கே இருக்க முடியவில்லை. வாழ்வாதாரம் இல்லை எனக்கு, அதனால் நான் அங்கே இருக்க முடியவில்லை. பலர் பல காரியங்களை சொல்லுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். உபத்திரவம் உண்டுதான், இல்லைன்னு யாருமே சொல்லலை. ஆனா திடனாய் நிற்கக்கூடிய பலனை தருகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஜெயிக்க பண்ணுவார், அவர் ஜெயிக்க பண்ணுவார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில 2 விஷயங்களை மறந்துடக்கூடாது. இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை பிசாசு சுளையில போட்டு புடைக்கிறது போல, அதாவது முரம்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க, சுலவுன்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் அங்கே சொல்லி இருக்கிறதன்படி உன்னை புடைக்க, அந்த சுலவுல போட்டு புடைப்பதை போல புடைக்க பிசாசு என்கிட்ட உத்தரவு கேட்டான். நானோ உன் விசுவாசம் கெட்டு போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்தேன். அப்படின்னா என்ன? உன்னை உபத்திரப்படுத்த, உன்னை நொறுக்க அவன் சித்தமா இருந்தா, நான் தான் ஒரு விசுவாசம் கெட்டக்கூடாது, ரொம்ப ரொம்ப அவனை டச் பண்ணிடாத, விலகி போயிரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ பேதுருக்கு அப்ப புரியல. ஆனா அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா, இயேசுவை மறுதலித்த பின்பு அவனை இயேசு கேட்கிறார். முதல்ல என்ன கேட்கிறாரு? யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ எல்லாவற்றை காட்டிலும் என்ன அதிகமாய் நேசிக்கிறாயா? அவன் 3 முறை கேட்கும்போது கண்ணீர் வடிச்சு கதறிட்டான். ஆண்டவர் இதை நினைத்திருக்கிறாரே. ஆனா அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா பல உபத்திரவங்கள். இங்க ஒரே ஒரு சின்ன உபத்திரவம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. உபத்திரவம் வரல, வர்ற மாதிரி இருந்துச்சு.
நீ இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு ஒருத்தவன் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்ற, சத்தியமா நான் கிடையாது, வேலைப்படுறா அப்படின்ட்டான். அப்புறம் மூஞ்ச பார்த்தா இயேசுவோடு இருந்த மாதிரி தெரியுது, வேற எவனே பார்த்து சொல்லு போ அப்படின்ட்டான். அது ஒரு பெண் வந்து கேட்குறா, ஏய் உன் பாஸ் எல்லாம் பார்த்தா நீ இயேசுவோட இருந்த மாதிரி தான் தெரியுது, சத்தியம் பண்ணுகிறான். உபத்திரம் வரல, அவனை யாரும் கட்டி அடிக்கல, உதைக்கல, வெட்ட வரல, குத்த வரல. ஆனா பயந்துட்டான். பயத்துல என்ன பண்றோன்னு தெரியாம மறுதளிச்சிட்டான். இது உபத்திரம் வர்றதுக்கு முன்பு. உபத்திரம் வந்துருமோ, நெருக்கடி வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டான். ஆனா இயேசு வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பின்பு அவங்கள தேடி உபத்திரம் வந்துச்சு. உபத்திரம்னா கொஞ்சம் நெஞ்ச உபத்திரம் இல்லை. கூப்பிட்டு போவானுங்க, அடிப்பானுங்க, இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. இவங்க தைரியமா மன தைரியத்தோடு அப்படின்னு நான் பேசுவேன்டா, என்ன பண்ணுவ? எங்க ஆண்டவர் இயேசு, அவர் எனக்காக ரத்தம் செய்த, அதை விட நான் வேற யாரை பத்தி பேச சொல்றேன்? இயேசுவை பத்தி தான் நான் பேசுவேன் தைரியமா. அதான் நான் சொல்லப்படுது, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க. அவர் திடன் கொண்டபடி சொன்னார். அப்ப பேதுரும் சீஷர்களும் என்ன பண்ணாங்கன்னா திடன் கொண்டார்கள். உபத்திரம் வந்துச்சுங்க, அதுல பயப்படலைங்க, தைரியமா திடன் கொண்டு நின்றார்கள். ஏன்னா இயேசுவும் அவர்களோடு கூட இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ண பரிசுத்த ஆவியானவரும் அவர் நடுவில் இருந்தார். இவங்க எதை குறித்தும் பயப்படல, எதை குறித்து கவலைப்படல. காவலுக்கு பயப்படல, அடிப்பாங்கன்றதுக்கு பயப்படல, வேதனைப்படுத்துவாங்கன்றதுக்கு பயப்படல. அவன் ஒன்னே ஒன்று செஞ்சாங்க, என்ன தெரியுமா? தைரியமாய் போய் பிரசங்கித்தாள். Boldly, they went boldly and preached the word of God in midst of the people. அந்த உபத்திரவத்தின் நடுவிலையும் தைரியத்தோடு இருந்தாங்க. ஜெயிக்க பண்ணினான், அவங்களை ஜெயிக்க பண்ணினான். நீங்க பாருங்க, தைரியமா திடனோடு அவங்க இருந்தது தான் பேதுருவை கொண்டு போய் சிறையில் அடைச்சி வச்சிட்டாங்க. 4 காவல், முதல்ல 2 பேர், அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர், அடுத்த 2 பேர். இவன் 2 விலங்கு மாட்டி 2 பேர் இவன் கூட படுத்திருக்கான். பேதுருவை பார்த்தா காலையில அவனை பட்டயத்தால வெட்டி கொல்லணும்னு ஏரோது துடிக்கிறான். ஆனா நம்ம ஆள் எப்படி? ஆனா சொல்லிட்டார்ல, திடம் கொள்ளுங்கப்பா, அவ்வளவுதான். அவன் நல்லா தூங்குறான், கொரட்டை விட்டு தூங்குறான். ஒரு தூதன் வந்து அவன் கையில இருந்த கை விலங்கு கட்டாய்க்கிற வருது, கதவு திறக்குது, எல்லா காவலும் வெளில வராங்க. அந்த ஜெயிலுக்கு வெளியே ரோட்டுக்கு வர்ற இடத்துல பெரிய கதவு, இரும்பு கதவு தானே திறக்குது. பேதுரு தூக்கத்திலே அப்படியே போறாரு, கூடவே போறாரு, தூதனோட கூடவே போய் அங்க ரோட்ல 4 ரோடு பெரிய முக்குல நிறுத்திட்டு தூதன் விலகுனதுக்கு அப்புறம்தான் தரிசனம் இல்லை, உண்மைன்றதே வழங்குது. அவ்வளவு தூக்க மயக்கம். நாளைக்கு காலையில விடிஞ்சா பட்டயத்துல போட போறான். நம்ம ஆளு திடமா இருக்கான். ஏன் தெரியுமா?
தேவனாகிய கர்த்தர் துணை நின்றார். அதனால நீங்க பயப்படாதீங்க. நீங்க ஏதோ ஒரு பாதையில நீங்க கடந்து வந்துட்டு இருக்கிறீங்க. உபத்திரவம் தான், நெருக்கடி தான், பிரச்சனை தான். ஐயோ இந்த பிரச்சனை எப்படி மாறும்? மாறும். வெயிட் பண்ணணும். எப்ப தெரியுமா? கர்த்தர் ஜெயித்ததை போல ஜெயிக்கிற ஒரு நாளை தருவார். அந்த நாளில் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். அது ஒரு பெரிய ஜெயமாக இருக்கும். அது ஒரு வெற்றி முழக்கத்தின் நாளாக இருக்கும். அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்கும் போது அது பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் தலையின் மேலே கொண்டு வரும். இந்த காலை வேளையில் நீங்கள் உபத்திரப்பட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க. அவர் உலகத்தை ஜெயித்தார்ல, நீங்களும் உபத்திரங்களை ஜெயிக்க, அந்த போராட்டங்களை ஜெயிக்க, அந்த நிந்தனைகளை ஜெயிக்க, அவமானங்களை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு தருணத்தை வைத்திருக்கிறார். அந்த நாள் இந்த நாள், இந்த இனிய நாளில கர்த்தர் அப்படிப்பட்ட மேன்மையை தந்தவங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆமேன், ஆமேன்.